ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நாம் வழியில் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியாது. நாம் கண்ணீருடன் கடந்த வந்த பாதைகள் யாருக்கும் தெரியாது. நாம் எதிர்கொண்ட அவமானங்கள் யாருக்கும் தெரியாது. நாம் தூக்கி எறியப்பட்ட தருணங்கள் யாருக்கும் தெரியாது. கை நழுவி போன நமது கனவுகள் யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் புன்னகையோடு இருப்பது மட்டுமே எல்லாருக்கும் தெரிகிறது. இதுதான் உலகம். உங்களை நீங்களே திறமையால் வளர்த்து கொள்ளுங்கள், தலை நிமிர்ந்து நில்லுங்கள், தேவன் நம்மோடு என்றும் இருப்பாராக. ஒவ்வொருவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள். தோல்வி உங்களுடையதல்ல, தோல்வி பிசாசுடையது. தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. காரணம், தானியேல் எல்லா காரியத்திலும் கர்த்தரை நம்பியிருந்தார். 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தான். அவன் கர்த்தரை தேடுவதற்கு தடைகள் வந்த போதும் வழக்கம் போல அவன் ஜெபித்து வந்தான். மற்ற எல்லாரை காட்டிலும் முகப்பொலிவுடன் காணப்பட்டான். எல்லாரை காட்டிலும் அவனுக்கு கர்த்தர் தேவ ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆகையால் அவனுடைய வேலை காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது. அவன் 5 ராஜாக்களை சேவித்தான். ஒருவனாலும் அவனை விழத்தள்ள முடியவில்லை. காரணம், கர்த்தர் தானியேலோடு இருந்தார். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல உங்கள் காரியங்களிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். தானியேலின் தேவன், உங்கள் தேவன் நிச்சயமாக எதிர்பார்த்திருந்த ஜெயம் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. ஜெயம் கொள்ளுவதை பற்றி உலகம் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், அதாவது இந்த உலக வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடுகிறவர்களோடு ஓடி எல்லாரையும் மேற்கொண்டு முதலாவதாக ஓடி நல்ல உழைத்து நல்ல படித்து வேலை பெற்று பணம் புகழ் பட்டம் பெற்று மாளிகையை சம்பாதித்துக் கொள்வதையே இன்று உலகம் வாழ்க்கையில் ஜெயம் என்று உலகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஜெயம் என்னவென்றால் வாழ்க்கையை ஜெயிப்பது. அதாவது இந்த உலக வாழ்க்கையை ஜெயிப்பது, மாமிச வாழ்க்கையை ஜெயிப்பது. தேவனுடைய பலத்தினாலே, ஆவியானவர் அருளும் பலத்தினாலே நாம் உலகத்தை, மாம்சத்தை, இச்சையை, சுயத்தை, பாவத்தை, சாத்தானை ஜெயிக்க வேண்டும். அதுவே உலகம் கற்றுக் கொடுக்கிற ஜெயத்துக்கும் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஜெயத்துக்கும் வித்தியாசம் இதுதான். ஆனால் நாம் இன்று உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக அல்ல, உலகத்தில் ஜெயிக்கிறவர்களாகவே இருக்கிறோம். அதாவது உலகத்தாரை போலவே இந்த உலகத்திலே எல்லாம் பெற்று சுகமாக சௌக்கியமாக நல்ல பணமுள்ளவர்களாக பேருந்துகளும் அந்த வழியைத்தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆகையால் அந்த உலக ஆசீர்வாதத்துக்காக வாக்குத்தத்தை கேட்கிறவர்களாகவும் தேடுகிறவர்களாகவும் ஏறக்குறைய கிறிஸ்தவர்களும் உலகத்தாரை போல உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இல்லாமல் உலகத்தில் ஜெயிக்கிறவர்களாக இல்லை. எனக்கு இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாமும் நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறைவதற்கு பதிலாக நம்முடைய மாம்சத்தை சுகபோகமாக வாழ்வதற்கு தீனி போடுகிறவர்களாகவும் மாம்சத்தில் உலகத்தில் ஜெயிக்கிறவர்களாகவும் இருக்கிறோமே தவிர உலகத்தை மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் மாறும்போதுதான் அது ஆண்டவரின் பார்வையில் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.